தமிழகத்தின் வாழ்வாதாரம் சாத்தனூர் அணை. தமிழகத்தின் வறண்ட பகுதிகளுக்கு நீர் வழங்கும் முதுகெலும்பாக திகழும் சாத்தனூர் அணை. இந்த அணை கட்டப்பட்ட கதை, அதன் முக்கியத்துவம், இன்றைய நிலை மற்றும் எதிர்காலம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சாத்தனூர் அணை 1958 காமராஜர் அவர்களால் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இவ்வணையின் மொத்த நீர் கொள்ளளவு உயரம் 119 அடியாகும். தமிழகத்தின் நீர் பற்றாக்குறையை போக்க ஒரு குடிநீர் ஆதாரமாகவும் பாசன வசதியை சரி செய்யும் அணையாக இருந்தது. இது திருவண்ணாமலையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அணை எவ்வாறு தமிழகத்தின் பொருளாதாரத்தை பாதிக்கிறதா என்பதை விரிவாக பார்ப்போம். காலநிலை மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம் போன்ற காரணங்களால் சாத்தனூர் அணை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? இந்த அணையை எவ்வாறு பாதுகாத்து அதன் ஆயுளை நீடிக்க என்ன செய்யலாம்? அணை கட்டுமானம் மற்றும் அதன் பராமரிப்பில் பொதுமக்களை ஈடுபடுத்த வேண்டும். சாத்தனூர் அணை பகுதியின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை முன்கூட்டியே மதிப்பிட்டு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சாத்தனூர் அணை பகுதியில் மரங்கள் நட்டு பசுமை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். சாத்தனூர் அணை நீரை சரியாக மேலாண்மை செய்து வீணாவதை தடுக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அணை நீரை சுத்திகரித்து மாசுபாட்டை குறைக்க வேண்டும். சாத்தனூர் அணை தமிழகத்தின் நீர்ப்பாசன வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பாட்டிற்கும் பெரிதும் உதவியது. விவசாயிகளின் துன்பத்தை போக்கவும், பஞ்சத்தை தடுக்கவும், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தவும் சாத்தனூர் அணை பெரும் பங்கு அளிக்கிறது. அந்த காலகட்டத்தில் அத்தகைய ஒரு பெரிய அணையை கட்டுவது ஒரு பெரும் பொறியியல் சவாலாக இருந்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இணைந்து பல ஆண்டுகள் உழைத்து இந்த சாத்தனூர் அணையை கட்டினர். இந்த சாத்தனூர் அணை கட்டிய பின்னர் விவசாயம் மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் வணிகம் ஆகிய துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டது. சாத்தனூர் அணை இப்போது சுற்றுலா தலங்களாக மாறி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ்.